சிஎஸ்சி கோட் இனோவேஷன் சீரிஸ் இன்டர்னல் ஹேக்கத்தானுக்கு கற்பகம் ஐடெக்கில் இருக்கிற சிஐஎஸ் ஆக் ஐஃபன் கற்பகம்ங்கிற ரெபாசிட்டரியில் தான் உங்கள் கோடை புஷ் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடுன்னு இருக்கா, இந்த கோடை ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ஏற்கனவே உங்கள் சிஸ்டத்தில் ஜிட் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஜிட் இன்ஸ்டால் ஆகிருந்தால் அது ஒர்க் ஆகும். ஜிட் க்ளோன். ஓகே, கமெண்ட் கொடுங்க. ஓகே, ஓகே, இப்போ அந்த டைரக்டரி இங்கே கிரியேட் ஆகிருக்கும். டிஆர் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கற்பகம் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, சிடி சிஎஸ். ஓகே, இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதில் டிஆர் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீட்மி ஃபைல் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஓகே, இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா C: யூசர்ஸ் ப்ரீமியம் சிஎஸ் ஆக் கற்பகம். ஓகே, இந்த ஃபோல்டர் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நேம் ஃபோல்டர், உங்கள் டீம் நேம். ஓகே, இந்த டீம் நேம்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோடு எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் அனுப்புகிறேன், டைப் பண்ணுறேன். ஓகே, ரீட்மி ஃபைல் மாதிரி. ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக கண்டிப்பாக சோர்ஸ் கோடு இருக்கணும், அப்புறமேட்டு ஒரு பிபிடி இருக்கணும், அப்புறம் உங்கள் ஐடியா டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ திரும்ப இங்கே வாங்க. ஓகே, இப்போ டிஆர் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீம் நேம்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜிட் ஆட் commit -m. ஓகே, உங்கள் டீம் நேம் போட்டுக்குங்க. ஓகே, ஓகே, இப்போ ஜிட் புஷ் ஆர்ஜின் அப்படி கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம புஷ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா டீம் நேம் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் நீங்கள் பண்ணணும். ஓகே, காட் இட்.